முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுதந்திர தின விழாவில் வீரதீர சாகசத்திற்கு கல்பனா சாவ்லா விருதும் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். இதேபோல் சிறந்த மாநகராட்சி நகராட்சிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. சுதந்திர திருநாள் விழாவையொட்டி சென்னை தலைமைச் செயலக கோட்டை முகப்பில் தேசிய கொடி ஏற்றி வைத்து விழா பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பின்னர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். நாகப்பட்டினம் காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரியும் திருமதி ஆர் பொன்னிக்கு மணல் கொள்ளை தடுப்பு, நகை திருட்டுகள் கண்டுபிடிப்பு, மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுத்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்டமைக்காக கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது. அவருக்கு பரிசுத் தொகையாக 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, சான்றிதழ் மற்றும் பதக்கம் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். முதலமைச்சரின் நல் ஆளுமைக்கான விருதுகள் 3 துறைகளுக்கு வழங்கப்பட்டன. தனிநபர் வகையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் சிறப்பாக செயல்பட்டமைக்காக தலைமைச் செயலக ஊழியர் திரு ராஜேந்திரனுக்கு முதலமைச்சரின் சிறப்பு விருது வழங்கப்பட்டது. அவருக்கு பரிசுத் தொகையாக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை மிகச்சிறப்பாக செயல்படுத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், திட்ட இயக்குநர் திரு MS சண்முகம் ஆகியோரும் இணையதளம் வாயிலாக குக்கிராமங்களில் குடிநீர் விநியோகத்தை கண்காணித்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, முதன்மை செயலாளர் திரு NS பழனியப்பன் ஆகியோரும் முதலமைச்சரிடமிருந்து நல் ஆளுமைக்கான விருதுகளை பெற்றுக் கொண்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த 28 ஆண்டுகளாக சிறந்த சேவையாற்றி வரும் பேராசிரியர் டாக்டர் அமர் அகர்வாலுக்கு சிறந்த மருத்துவர் விருதை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். அவருக்கு சான்றிதழ் மற்றும் 10 கிராம் தங்க முலாம் பூசப்பட்ட பதக்கம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கருணை இல்லம் நடத்தி வரும் சகோதரி விர்ஜித் ஜான்சிக்கு சிறந்த சமூக நல பணியாளருக்கான விருதை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். அவருக்கு சான்றிதழும் 10 கிராம் தங்க முலாம் பூசப்பட்ட பதக்கமும் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் திருவள்ளூர் மாவட்டம் கிழக்கு முகப்பேரில் செயல்பட்டு வரும் சிருஷ்டி சிறப்பு பள்ளிக்கு சிறந்த அமைப்புக்கான விருது வழங்கப்பட்டது. சான்றிதழ் மற்றும் பதக்கமும் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு வழங்கி சிறந்த சேவையாற்றி வரும் தனியார் நிறுவனமான சக்தி மசாலா நிறுவனத்திற்கு அதிக வேலைவாய்ப்பு அளித்த தனியார் நிறுவனத்திற்குரிய விருது வழங்கப்பட்டது. இந்நிறுவனத்திற்கு சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். சேலம் மாவட்டத்தில் 1085க்கும் அதிகமான மாற்றுத்திறனாளிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்கு 4 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் உதவி வழங்கி சிறப்பாக பணிபுரிந்த சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருதை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். சான்றிதழ் மற்றும் பதக்கமும் வழங்கப்பட்டது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு, தொழில் மற்றும் உற்பத்தி திறன், வருவாய் பெருக்க பயிற்சி, சுகாதாரம் போன்ற சேவைகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஷேர் அறக்கட்டளைக்கு மகளிருக்கான சிறந்த சமூக சேவைக்கான விருது வழங்கப்பட்டது. பரிசுத் தொகையாக 50,000 ரூபாய்க்கான காசோலையும் சான்றிதழும் பதக்கமும் முதலமைச்சரால் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் கடந்த 24 ஆண்டுகளாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்காகவும் பெண் கல்விக்காகவும் சிறப்பாக சேவையாற்றி வரும் ஓமலூர் வட்டார மகளிர் மேம்பாட்டு சேவை நிறுவனத்தின் தலைவர் திருமதி K சரோஜாவுக்கு சிறந்த சமூக சேவகருக்கான விருது வழங்கப்பட்டது. அவருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். சிறப்பாக செயல்பட்டு வரும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகளில் மாநகராட்சிக்கான விருது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டது. மேயர் திருமதி MSR ஜெயா, மாநகராட்சி ஆணையர் திரு VP தண்டபாணி ஆகியோர் முதலமைச்சரிடமிருந்து பரிசுத் தொகையாக 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழை பெற்றுக் கொண்டனர். சிறந்த நகராட்சிக்கான விருதுகளில் கும்பகோணம் நகராட்சிக்கு முதல் பரிசாக 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழை நகராட்சி தலைவர் திருமதி ரத்னா சேகர், ஆணையர் திரு S கலைச்செல்வன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். குமாரபாளையம் நகராட்சி தலைவர் திரு K தனசேகரன், ஆணையர் திரு சங்கர் ஆகியோர் 2வது பரிசாக 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழையும், பெரியகுளம் நகராட்சியின் தலைவர் திரு ராஜா, ஆணையர் திருமதி R மகேஸ்வரி ஆகியோர் 3வது பரிசாக 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழையும் முதலமைச்சரிடமிருந்து பெற்றுக் கொண்டனர். சிறப்பாக செயல்பட்ட பேரூராட்சிகளில் முதல் பரிசாக 10 லட்சம் ரூபாய் மற்றும் சான்றிதழை தலைஞாயிறு பேரூராட்சி தலைவர் திருமதி பத்மா சௌரிராஜன், செயல் அலுவலர் திரு N பொன்னுசாமி, 2வது பரிசாக 5 லட்சம் ரூபாய் மற்றும் சான்றிதழை அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவர் திருமதி V கீதா,
செயல் அலுவலர் திருமதி ஏ கலையரசி மூன்றாவது பரிசாக 3 லட்சம் ரூபாய் மற்றும் சான்றிதழை மேலச்சொக்கநாதபுரம் பேரூராட்சியின் தலைவர் திருமதி சவிதா, செயல் அலுவலர் திரு எம் சுதர்சன் ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். விருது பெற்ற அனைவரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.